அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலியில நம்ம பிறவி கர்மா என்ன, பிறவி கர்மா யார் யாருக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது கர்மா இல்லாம மனித பிறவியே கிடையாது. பணக்காரன், ஏழை, இருக்கிறவன், இல்லாதவன் எல்லாருக்குமே கர்மா உண்டு. கர்மா இல்லைன்னா பிறவியே கிடையாது. அதனால நமக்கு மட்டும்தான் கர்மா அப்படின்ற பயம் யாருக்குமே அவசியமே இல்லை. ஆனா ஒருத்தவங்களோட பிறந்த நட்சத்திரம், பிறந்த லக்னம், லக்ன புள்ளி இது சார்ந்த கர்மவினை சார்ந்த பாதிப்புகள் தான் வாழ்க்கையில நல்லதோ கெட்டதோ நடக்கும். இப்ப உலகத்துல நடக்க போற அனைத்து பிரச்சனைகளுக்குமே காசு, காமம், சொத்து இந்த மூன்று விஷயங்கள் தான் காரணமாக இருக்குது. நம்மளோட கர்மவினை தாக்கத்தை நம்ம குறைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா காசு, காமம், சொத்து இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம கட்டுப்பாட்டோட நம்ம விதிக்கு மீறி நம்ம செயல்படாமல் இருந்தாலே பெரிய கர்மவினை யாரையுமே தாக்காது. வாழ்க்கையில பெரிய நிலையை நோக்கி நம்ம போக முடியும். அதாவது கர்மா அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சாதகரோட சுய கர்மாவும் உண்டு, பாட்டனோட கர்மாவும் உண்டு, தந்தையோட கர்மாவும் உண்டு. இந்த மூணு விதமான கர்மாவுகள் மூலமா தான் நம்மளோட லைஃப் ரன் ஆகும். ஒரு ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதி அப்படின்ற கிரகம் ஜாதகரோட சுய கர்மாவை பத்தி சொல்லும். 5ஆம் இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானமும் 5ஆம் அதிபதியும் ஜாதகரோட பாட்டனை பத்திய கர்மாவையும் ஜாதகரோட முன்ஜென்ம வரலாற்றையும் நமக்கு தெரிவிக்கும். 9ஆம் இடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானம் மூலமாக தந்தை வழி கர்மாவையும் நம்ம அடைய முடியும், தெரிய முடியும். அதே மாதிரி இப்ப 9ஆம் இடம் என்ற பாக்கியஸ்தானத்துலதான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துப்படி இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்க வேண்டிய அனைத்து நல்ல தீய வினைவுகள் பதிவாயிருக்கும். அந்த 9ஆம் இடத்துல பதிவாயிருக்கிற அந்த வினைகளை 10ஆம் இடமான கர்மஸ்தானம் மூலமாக தான் நம்ம அனுபவிப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடல் வடிவமைக்கப்படும். சந்திரன் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல நம்மளோட உடல், மனசு, அந்த ஆன்மா நம்மளோட சந்திரன்ற மனசுலதான் குடியிருக்கு. அப்ப இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன வினைகளை அனுபவிக்க போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியா நம்மளோட உடல் வடிவமைக்கப்படும். நமக்கு காய்ச்சல் வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடல்ல இருக்கிற சில பகுதிகளை பாதிக்கும். நமக்கு வாழ்க்கையில நிறைய வெல்விஷ் வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம உடல் வடிவமைக்கப்படும். இதுதான் கர்மாவோட ப்ராசஸ். அப்ப நமக்கு கர்மா வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்னா மனிதராக பிறந்த எல்லாருக்குமே கண்டிப்பாக கர்மா வேலை செய்யும். இதுல நம்ம என்ன விதமான கர்மாவை அனுபவிக்க போறோம் அப்படின்றத 1, 5, 9 அப்படிங்கிற திரிகோணத்து மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எப்படி கர்மா என்ன விதமான கர்மா அவங்க வேலை செய்து அதுக்கு அவங்க என்ன விதமான பரிகாரம் செஞ்சுக்கணும், எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காக 1 by 1 நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம இந்த சீரீஸ்ல கன்னி ராசியோட பிறவி கர்மா என்னன்றத பார்க்கலாம். கன்னி ராசியில உள்ள நட்சத்திரங்கள், அதாவது பொதுவாக எல்லாரும் கன்னி ராசினா நீங்க லவ் மேரேஜ் தான் பண்ணுவீங்க. கன்னி ராசிக்கு ஏகப்பட்ட பெண்கள் பழக்கமாகுவாங்க. ஆணாக இருந்தா பெண்கள் பழக்கம் கிடைக்கும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் பழக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓரளவுக்கு ஒரு 50% அதுல உண்மையா இருக்குது. கன்னிராசி எப்பயுமே நுண்ணறிவு அதிகமா உண்டு. மிதுனம் புத்திசாலி அப்படின்னா கன்னி அதி புத்திசாலி. எந்த விஷயத்தையும் நல்லா சிந்திச்சு நிதானமாக தீர்க்கமாக யோசிச்சு முடிவு பண்ணுவாங்க. அவங்கள மாதிரி ஒரு திட்டமிடுதல் வல்லுநர்களை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அதே நேரத்துல அவங்களுக்கு ராசியில சுக்கிரன் நீச்சம், புதன் ராசி அதிபதி ராசியிலே உச்சமாகிறார். எந்த கிரகமாக இருந்தாலும் வேறு வேறு இடத்துலதான் உச்சமாகுது. ஆனா தன்னோட சொந்த வீட்டுல உச்சமாகிற ஒரே கிரகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன். அதனாலதான் அவங்களுக்கு அவ்வளவு தூரம் ஒரு அறிவு, ஞானம், திறமை, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய வல்லமை இது எல்லாமே அவங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. ராசியில புதன் உச்சமாகிறதுனாலையும் 2, 9ஆம் அதிபதியான சுக்கிரன் நீச்சமாகிறதுனாலையும் அவங்களுக்கு இந்த கன்னிப்பெண் சாபம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது அதிகமா இருக்கும். ஒரு ஜாதகத்துல இது காலபுருஷ தத்துவத்துப்படி இது 6ஆம் இடமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 6ஆம் இடத்துல உங்க ஜாதகத்துல ராகுவோ, சனியோ, செவ்வாயோ, கேதுவோ இருந்துச்சுன்னா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு வாஸ்து தோஷம் கண்டிப்பாக இருக்கும். குறிப்பா அந்த இடத்துல ராகுவோ, சனியோ, ஏன் சந்திரன் இருந்தா கூட அவங்க வீட்டுல வாஸ்து தோஷம் இருக்கிறத நான் நிறைய பார்த்திருக்கிறேன். இது ஒரு வீட்டை நம்ம இதுல ஒரு இந்த ஜாதக கட்டத்துல நம்ம உட்கார வைக்கும் போது தென்மேற்கு பகுதின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த தென்மேற்கு பகுதிக்கு உள்ள இடமாக இந்த கன்னி ராசி வருது. உங்க வீட்டுல அந்த தென்மேற்கு பகுதியில பாதிப்பு இருந்தா அந்த வீட்டுல பிறந்த பிள்ளைங்க ஒண்ணு அதிக நாட்கள் முதிர்கன்னியாக முதிர்ந்த காலத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஆணோ பெண்ணோ திருமணத்துக்கு தயாராகக்கூடிய சூழ்நிலைகள் அந்த குடும்பத்துல அதுக்கப்புறம் தான் வரும். மேபி ஒரு 37, 38 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு திருமணம் செய்யணும்ன்ற யோசனையா அந்த பேரண்ட்ஸ்க்கே வரும். இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக
அவங்களே வந்து திருமணத்தை வந்து அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில வந்து இருப்பாங்க. அதாவது புத்தி தெளிந்த இடத்தில் காமத்திற்கு வந்து வேலை வந்து இல்ல. காமம் அப்படிங்கிறதுங்க முறையான காமம் வந்து தவறு வந்து கிடையாது. ஆனா தவறான காமம் வந்து புத்தி தெளிவு இல்லாதவன் மட்டும்தான் வந்து தவறான காமத்துல வந்து ஈடுபடுவாங்க. இவங்க வந்து அந்த சுக்கிரன் வந்து நீசமாகி புதன் வந்து உச்சமாக இருக்கிறதுனால இந்த சுக்கிரன் புதன் இதுமே ரெண்டுமே வந்து முக்கூட்டு கிரகங்களாக வந்து வர்றதுனால ஒண்ணு ஒரே கட்டத்திலே இருக்கும், இல்லைன்னா அடுத்தடுத்த டிகிரியில அடுத்தடுத்த கட்டத்துல இருந்து சில நேரங்கள்ல வந்து டிகிரியில வந்து கனெக்ட் ஆகுற மாதிரி வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து அந்த கன்னிப்பெண் சாபம் வந்து வருது. அந்த தலைமுறையில ஏதாவது ஒரு பெண்களுக்கு வந்து அவதூறு வந்து பண்றது, இல்ல சின்ன பிள்ளைங்கள் வந்து பிறந்து வந்து சின்ன குழந்தையாக இருக்கும் போதே வந்து அவங்க வந்து இறந்து போனது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல அவங்க குடும்பத்துல வந்து கன்னிப்பெண் சாபம் வந்து அதிகமாக இருக்கிறத நான் வந்து பார்த்திருக்கிறேன். அந்த கன்னிப்பெண் சாபம் இருக்கிறதுனால அவங்க வீட்டுல வந்து கண்டிப்பாக வந்து தென்மேற்கு பகுதி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த தென்மேற்கு பகுதி பாதிச்சதுனால ஒண்ணு பணம் இருக்கும், ஆனா அந்த பணத்தால வந்து பிரயோஜனம் இல்லாம வந்து இருக்கும். ஆடம்பரமான வீடு இருக்கும், அழகான கார் இருக்கும், ஆனா அதை வந்து பயன்படுத்த முடியாத வீட்டுல வந்து ஏதாவது ஒரு சோகம் வந்து நிறைஞ்சிருக்கும். இந்த முன்னெல்லாம் வந்து இறந்தவங்களை வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து அவங்களோட தோட்டத்திலேயோ இப்படியே வந்து புதைச்சுக்குவாங்க. முக்கால்வாசி இந்த கன்னி ராசியில இந்த கன்னி லக்னத்துல வந்து ராகு கேது செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தா மாந்தியோட கனெக்ட் ஆனா பாருங்க, அவங்க வீட்டுல வந்து நீங்க ஜாதகம் பார்க்க போகும்போது சொல்லுங்க, கேளுங்க உங்க வீட்டுல ஏதாவது கொலுசு சத்தம் கேக்குதா, யாராவது எப்பயாவது நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கான்னு வந்து கேளுங்க, ஆமான்னு வந்து சொல்லுவாங்க. இல்ல அவங்களே வந்து சில நேரங்கள்ல வந்து எங்க வீட்டுல இந்த மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு அந்த ஜாதகக்காரங்களே வந்து நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையுமே நம்ம வந்து நிறைய பேர் வந்து சந்திச்சிருக்கலாம். இப்ப உங்களுக்கு வந்து இந்த கன்னிப்பெண் சாபம் இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இப்ப உங்க ஜாதகத்துல வந்து புதன்ற கிரகத்துக்கு வந்து மாந்தி கனெக்ட் ஆனா, புதன்ற கிரகத்துக்கு வந்து உங்க ஜாதக ரீதியான 5ஆம் அதிபதி கனெக்ட் ஆனா, 9ஆம் அதிபதி கனெக்ட் ஆனா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கன்னிப்பெண் சாபம் வந்து உங்க குடும்பத்துக்கு உங்க தலைமுறைக்கு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து எளிமையா வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஒண்ணு அவங்களால சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக கல்யாணத்துக்குள்ள வந்து அவங்களால வந்து என்ட்ரு ஆக முடியாது. அப்படி என்ட்ரு ஆனாங்கன்னா சீக்கிரமே வந்து வாழ்க்கையை வந்து முடிச்சிட்டு வந்து வாழா வெட்டியா வந்து இருக்கிறவங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அடுத்த திருமண லைஃப் வந்து அமையாம போகுது. அப்படி இல்லைன்னா அந்த வீட்டுல பிறந்த பிள்ளைங்க தவறான ஒரு வாழ்க்கை துணையை அவங்களே வந்து தேர்ந்தெடுத்துட்டு போய் வாழாம திரும்ப வந்து ரிட்டர்ன் ஆகிறது. இந்த மாதிரி வந்து திருமணம் சார்ந்த பாதிப்புகள் அந்த கன்னிப்பெண் சாபத்தால அந்த குடும்பத்துக்கு வந்து அதிகமா வந்து வரலாம். இதை வந்து எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அதாவது கடலூர் மாவட்டத்துல வந்து சிங்கிரிக்குடின்னு வந்து ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து நரசிம்மர் வந்து இருக்காரு. அந்த நரசிம்மர் வந்து இந்த மாதிரி கன்னிப்பெண் சாபத்தை வந்து தீர்க்கிறதுல வந்து அந்த நரசிம்மருக்கு வந்து வலிமை வந்து ரொம்ப அதிகம். அந்த கோயிலுக்கு நீங்க வந்து போகணும். எப்ப போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஜென்ம நட்சத்திர நாள்ல போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள். அப்படி இல்லைன்னா பஞ்சமி தீதி அன்னைக்கு, அதுவும் இல்லை என்றால் உங்க ஜாதகத்துல அந்த அஸ்தம் நட்சத்திரம் வருது பாத்தீங்களா, அந்த அஸ்தம் நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து போகணும். என்னங்க நீங்க சம்பந்தம் இல்லாம வந்து சொல்றீங்க அப்படின்னு வந்து கேட்கலாம். அந்த ராசியில இருக்கிற நட்சத்திரமாக இருந்தால் கூட அது வந்து காலபுருஷ 4ஆம் அதிபதியான சந்திரனோட நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க வந்து போயிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் வந்து கிடைக்கும். முக்கால்வாசி எத்தனை பெரிய வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு அவங்க வந்து வீடு கட்டினாலும் அந்த கன்னி ராசிக்கோ கன்னி லக்னத்துக்கோ அந்த தென்மேற்கு பாதிப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. இல்ல சில பேருக்கு வந்து அவங்க வீட்டு பக்கம் வந்து அந்த தென்மேற்கு பகுதியில வந்து ஓட போற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து கிணறு இருக்கும், இல்ல கிணறு இருந்து மூடப்பட்ட இடங்கள் இருக்கும். அதை வந்து நம்ம அவங்களோட ஜாதகத்தை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு என்ன விதமான பாதிப்பு, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம வந்து எளிமையா வந்து சொல்ல முடியும். இப்ப சில பேர் வந்து எங்களால வந்து அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னு வந்து இருப்பாங்க. இப்ப ஆடி மாசம் தை மாசம் இந்த மாதிரியான காலங்கள்ல எல்லாம் வந்து நிறைய கோயில்கள்ல வந்து சுமங்கலி பூஜை வந்து நடத்துவாங்க. அந்த சுமங்கலி பூஜையில வந்து கலந்துக்கலாம். இல்ல அந்த சுமங்கலி பூஜையிலையும் கலந்துக்க முடியல அப்படின்னா அந்த ஆடி மாசம் தை மாசம் வர்ற வெள்ளிக்கிழமையில சுமங்கலி பெண்களுக்கு வந்து மங்கள பொருள்கள் வந்து தானம் வந்து கொடுக்கலாம். குறிப்பா ஜாக்கெட் பிட்டு, மஞ்சள், குங்குமம், வளையல், வெத்தலை, பாக்கு, பழம் இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் வந்து அதிகமாக கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும். அப்படி இல்லைன்னா கன்னி பெண்கள், அதாவது வயதுக்கு வராத பெண்கள் இருப்பாங்களே, அந்த 10 வயசு பிள்ளைங்க, அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பாவாடை சட்டை கொடுத்து ஒரு இனிப்பு உணவு கொடுத்து அவங்கள வந்து வீட்டுக்கு வரவழைச்சு அவங்களுக்கு வந்து நலுங்கு வச்சு அவங்க மனசை வந்து சந்தோஷப்படுத்தி நீங்க அனுப்பும்போது அந்த கன்னிப்பெண் சாபம் வந்து குறையும். இந்த கன்னிப்பெண் சாபத்தால இவங்களுக்கு வந்து பொருளாதார குற்றம், திருமண தடை இருந்தால் கூட அவங்க வெளியில போகனா அவங்களுக்கு வந்து நல்ல நிம்மதியா வந்து இருக்கும். ஆனா
வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த நிம்மதி வந்து, அப்ப நீங்களே வந்து உங்க சுய ஜாதகத்தை இப்ப நான் சொன்ன பிளானட்டரி பொசிஷன் இருந்தால் அப்போ உங்க ஜாதகத்துக்கு இந்த மாதிரியான பிராபலங்கள் இருக்கு அப்படின்றத நீங்களே வந்து புரிஞ்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரியான ரெமடிகளை நீங்க வந்து தேடும்போது உங்க லைஃப் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கணும். இதுல எல்லாரும் வந்து கேட்பாங்க, எங்க உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, எங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் அப்படி வருமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. நம்ம வந்து என்ன நட்சத்திரத்துல பிறக்கணும், எந்த திதியில பிறக்கணும் அப்படின்றத வந்து பிரபஞ்சம் தான் வந்து நிர்ணயம் பண்ணுது. அந்த நிர்ணயம் எதை வச்சு பண்ணுது? நம்மளோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வச்சு பண்ணுது. அப்போ இந்த ராசியில பிறந்தவங்க, இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்கன்னு மட்டுமே வந்து கிடையாது, நம்மளோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்துதான் இந்த பலன்கள் எல்லாமே வந்து நடக்குது. அப்ப என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான பரிகாரங்களை வந்து நம்ம வந்து பிரயோகிக்கும் போது நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. நன்றி, வணக்கம். இப்ப ரொம்ப நாளா நீங்க வந்து பல ஒரு மன உளைச்சல் இருக்கு, இங்க தீராத பிரச்சனைகள் வந்து பல வருடமாக இருக்குது அப்படின்னா பிரசன்னம் பார்த்து அதுக்கு முறையான தீர்வுகள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர முடியும். நல்ல குழந்தைகளுக்கு வந்து நல்ல பேர் வச்சு கொடுக்கறது, தொழில் நிறுவனத்துக்கு நல்ல பேர் வச்சு கொடுக்கறது, அதிர்ஷ்ட ரத்தினங்கள் வந்து தேர்வு செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விதமான தேவைகள் இருக்குதோ அதுக்கு வந்து நம்மளால தீர்வு வந்து கொடுக்க முடியும். இப்படி உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அனைத்து தேவைகளுக்கும் என்னை வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து தொடர்பு கொள்ளலாம். என்னோட போன் நம்பர் வந்து 9865220406.